பாஜகவுடைய மாநில தலைவரே யாரும் தெரியாது. இங்கே அண்ணாமலை தெரியும், அங்க அது கூட கிடையாது. சோ அப்ப கட்சி தலைவரோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தரோட எத்தனைக்கு பிரபலமான பேஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் அவரு நெக் டு நெக் வந்துட்டு இருக்காரு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் அனைசாதி மக்களும் அங்க வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால சோ டெல்லியை பொறுத்தவரை மத்திய ஆட்சி இருப்பதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஓட்டு போட்டா பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் வந்து பாஜக ஓட்டு போடணும், அது ஒரு எண்ணமும் பாஜக தேர்தல் அறிக்கை, பாஜக பிரச்சாரம், அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ் வாக்குகளை பெறுவதற்கான பிரச்சாரம், இதெல்லாம் இந்த காரணத்தால தான் பாஜக இந்த அளவுக்கு 50 சீட்டு பிடிப்பது காரணம் வந்திருக்கு. நீங்க ஆம் ஆத்மி பாஜகவினுடைய வெற்றிக்கு ஆம் ஆத்மியினுடைய செயல்பாடுகள் ஊழல் தான் காரணம் அப்படின்னு நம்ம இந்த 2 கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தேசிய கட்சி இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய கூட்டணி இந்திய கூட்டணியை வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அங்க ஒரு படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது என்ன காரணம்? காங்கிரஸ் சீன்லே இல்லைங்க. இது வந்து பாஜகவும் ஆம் ஆத்மிக்கு வார ஒளிய காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கடந்த காலங்கள்ல ஷீலா தீட்சித் அவங்க முதல்வராக இருந்திருக்கிறாங்க. தமிழகத்துல கூட காங்கிரஸ் ஆட்சி என்னாச்சு சொல்லுங்க? தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி என்னாச்சு சொல்லுங்க?